என்னாகும் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி சில நிமிடங்கள் மாத்திரமே. அப்பொழுது மோசே தன்னுடைய மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றார். எடுத்துட்டீங்களா? 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சேர்ந்து படிக்கலாமா? 19 என்னாகும் 10:29 சேர்ந்து வாசிங்க. தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றார். ஆமென். ஆமென். சகோதரர்கள் பகுதியில் மட்டும் வாசிங்க. சகோதரிகள் பகுதியில் மட்டும் வாசிக்க பார்ப்போம். எல்லாரும் பார்த்து வாசிக்கிட்டு தானே, எல்லாரும் பார்த்து. சகோதரிகள் பகுதியில் முதல்ல வாசிக்கலாமா? வாசிங்க. ஆண்கள் ஆமென் வாசிக்கலாம். ஆண்கள் பகுதியில் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள பிதாவே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிரயாணம் பண்ண போகிறோம், எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆமென். என்ற வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசும். பரிசுத்த ஆவியானவர் இடைபடும். தேவ மகிமை எங்களை மூடுவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வல்ல பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கு ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கு ஈடாகுமோ? செல்வமே உமக்கு செல்வமே, செல்வமே உமக்கு செல்வமே, நல்குணமே சமூகம் தேடி வந்திருக்கிறோம். நிறைய நாங்கள் நல்ல பங்கு எங்களோடு பேசும். எங்களுடைய நிலைமையெல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவர், நாங்கள் என்ன ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள விரும்புகிறீரோ அதை எங்களுக்கு சொல்லித்தாரும். இந்த பிரசனத்துக்கு எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். மறுபடியும் கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நல்ல வாழ்த்துதலை சொல்லுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கும் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு கூட பேச விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகும் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். 29ஆம் வசனத்தை மறுபடியும் நான் வாசித்து அதற்கு சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படி. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம்,
கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்றான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ வசனங்களை திரும்ப திரும்ப நம்ம வாசிக்கும் போது மறுபடியும் நம்ம கேட்கின்ற போது கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தத்தை அடைய, தேவனுடைய பிள்ளைகள் பெலத்தின் மேல பெலனடைய, நமக்கு புரியாத அறியாத சத்தியங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மோடு கூட விதமாய் பேசுகிற ஒரு நாளை கர்த்தர் நமக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இந்த வசனத்தை மறுபடியும். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்றார். ஆமென். கவனிங்க, சில நிமிடம் அமைதி. கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் இஸ்ரவேலுக்கு. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். The Lord has promised good things to Israel. The Lord has promised good things to Israel. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை பண்ணி இருக்கிறார். ஆமென். தேவன் கவனிங்க, அழைத்த ஒவ்வொருவரிடமும் ஒரு வாக்குத்தத்தம் செய்திருப்பதை வேதாகமத்தில் நீங்க எங்கு பார்த்தாலும் பார்க்கலாம். தனிப்பட்ட மனிதனுக்கோ அல்லது சபைக்கோ அல்லது ஒரு கூட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ தேவன் அநேக இடங்களில் அடிக்கடி வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவரை உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்து கொண்டு எகிப்திலிருந்து வந்தபோது பிரயாணப்பட்டு 2 வருடம் வனாந்திரத்தில் பிரயாணப்பட்டு வந்துட்டாங்க. 2 வருடம். 1ஆம் மாதம் வந்துருச்சு. 9ஆம் அதிகாரம் என்னாம் புத்தகத்தில் படிச்சீங்கன்னா தெரியும். 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லிட்டு 10ஆம் அதிகாரத்தில் புறப்பட்டு வரும்போது மோசே தன் மாமனாகிய ரெகவேலுடைய மகனா இருக்கிற ஓபாவை நோக்கி சொல்றாரு, நீ எங்களோடு கூட வா, எங்களுக்கு நீ நல்ல துணையா இருப்ப, நாங்கள் தேவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெறப்போகிறோம். அந்த ஆசீர்வாதங்களை பெறப்போகிறதான எங்களோடு கூட நீ வந்தால் நாங்கள் உனக்கும் நன்மை செய்வோம் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். மோசே என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்னு சொல்றாரு. அது என்ன நல்ல வாக்குத்தத்தம்? நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்றாரு. அது என்ன நல்ல வாக்குத்தத்தம்? What is a good promise? என்னது நல்ல வாக்குத்தத்தம்? அங்க யாத்திரா புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இதை மோசே எடுத்து ஆண்டவர் சொன்னார். இதுதான் மனதில் வைத்துக் கொண்டு மோசே சொல்றாரு. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன், நீ வா என்று மோசேயோடு சொன்னார். சொல்றாரு, நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். தேவன் நமக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு கூட நல்ல வாக்குத்தத்தங்களை தான் பண்றாரு. உங்களை லேட்டெல்லாம் பரவச்சுட்டாங்க, வாடை சுருட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பிரசங்க கிளம்பி நல்ல பிள்ளைகளா இருப்பீங்க. ஒரு அழகை சொல்ல பார்ப்போம். கவனிங்க, வசனத்தை போய் கவனிச்சு ஆரம்பிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பால் பண்ணாம கொஞ்ச நேரம் விளையாடிட்டீங்க, ஃப்ரீ ஆகிட்டீங்க. இப்போ வசனம் கேட்கிற நேரம். பி சீரியஸ். கொஞ்ச நேரம் சீரியஸா இருப்போம் மைண்ட்ல. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை மோசே என்ன சொல்றாருன்னா, நல்ல வாக்குத்தத்தம்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் என்று சொல்றாரு? அப்போ தேவன் அழைத்த ஒவ்வொருவரிடமும் ஒரு வாக்குத்தத்தங்களை செய்திருப்பதை வேதாகமத்தில் எங்கும் நம்ம நிறைந்திருக்கிறதை பார்க்க முடியும். அதை பற்றி சிந்தை மோசேயிடம் தெளிவாக உரைத்ததை அங்க அவன் மனதுக்குள்ள வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க.
நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் சேவிக்கிற தேவன், நாம் நம்பி இருக்கிற தேவன் அவர் மிகவும் நல்லவர். இதை முதலாவது புரிந்து கொள்ளணும். நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் நல்லவர். அவர் நல்லவரா இருக்கிறதுனால நமக்கு நல்லதான் சொல்லுவார், நல்லதான் செய்வார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது. அடிக்கடி துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க, கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள். அப்ப நம்ம ஆண்டவருக்கு பேரு நல்லவர். இந்த நல்ல தேவனை இந்த உலகம் எப்படி பாக்குது? நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க நிறைய பேரால இயேசுவை நல்லவராக உலகத்துல பார்க்க முடியல. இயேசு அந்நிய தெய்வம், வெளிநாட்டு தெய்வம், அவர் ஏதோ மக்களை வஞ்சிக்கிறவர், அவர் ஏதோ ஒரு புதிய காரியத்தை சொல்லி ஏமாற்றுகிறவர். இந்த தெய்வம் இயேசுவை நம்ம பின்பற்றி போகக்கூடாது. இவரெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு தெய்வ தன்மை இல்லாத ஒரு ஏதோ ஒரு காரியத்தை ஏற்படுத்த வந்தவர் என்று சொல்லி உலகம் பலவிதமா தவறாக இயேசுவை புரிந்து கொண்டிருக்குது. அவரை இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பின பிதாவாகிய தேவனை இந்த உலகம் அறிந்து கொள்ளாம இருக்குது. இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி சிலுவையில மறிக்கிற அளவுக்கு நம்ம நேசிக்கிறார், நல்ல தேவன் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்தால் இன்றைக்கு புரிந்து கொள்ளவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, இன்றைக்கு புறக்கணித்து கொண்டு இருக்குது. ஆனால் இந்த வானம் பூமியை உண்டாக்கின தேவன், இயேசுவை உலகத்தில் அனுப்பின தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், அவர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நல்லவரா இருக்கிறதுனால நமக்கு நல்லதுதான் வாக்குத்தத்தம் பண்ணுவார். நமக்கு என்னது கொடுப்பாரு? அவர் நல்லவரா இருந்தா கண்டிப்பா நல்லதுதான் செய்வார். நீங்க பாருங்க, நீங்க பழகுகிற ஜனங்கள், உங்களோட குடும்பத்தில் உள்ள நபர்கள், உங்களை சுற்றிலும் பணிபுரிகிறவர்கள், உங்களோடு பிரயாணம் பண்ணுகிறவர்கள், உங்களோட சபையில் இருக்கிறவர்கள் நல்லவர்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நன்மை செய்வாங்க. நல்லவர்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை செய்யாம இருக்க மாட்டாங்க. இப்போ நம்முடைய தேவன் நல்லவர். வேதம் சொல்லுகிறார், அதனால அவர் சொன்னாரு, நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்? அவர் நல்லவராக இருப்பதினால் நல்லதையே வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுப்பேன் என்று சொன்னது நல்லது, அவர் நான் உங்களை நடத்துவேன் என்று சொன்னதெல்லாம் நல்ல காரியமா இருக்குது, அவர் உங்களுக்கு நான் செய்வேன் என்று சொன்ன காரியங்கள்லாம் நல்லதா இருக்குது. அப்போ ஒவ்வொரு காரியங்களையும் வேதாகமத்துல வாசிக்கும் போது இப்படிப்பட்ட காரியங்களை, நன்மையான காரியங்களை தான் கர்த்தர் செய்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, நமக்கு என்ன நல்ல வாக்குத்தத்தம்? அவர்களுக்கு கானான். அவர்களுக்கு என்னது? அவர்களுக்கு கானான் தேசம் நல்ல தேசம், நல்ல வாக்குத்தத்தம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அந்த தேசம். அல்லேலூயா. அவங்களுக்கு நல்ல தேசம், நல்ல வாக்குத்தத்தம் என்னது? பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு தேசம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளா இருக்கிறனா கவனிங்க, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறனா நல்ல தேசத்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக அவன் கொடுத்தார். அந்த தேசம் நல்லது. உலகத்திலே நீங்க அப்படியே சிந்தையிலே வசனத்தை அங்கே வைத்துக் கொண்டு சிந்தையிலே உலகம் முழுவதும் நீங்கள் ஆராய்ச்சி பார்ப்பீங்கன்னா, இந்த உலகம் முழுவதிலும் ஒரு சிறந்த இடம் எதுன்னு சொன்னா, உலகம் முழுவதிலும் சுற்றி பார்க்கும்போது ஒரு சிறந்த இடம் இஸ்ரவேல் தேசம். ஆமென். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது மட்டுமல்ல, நல்ல இடம் மட்டுமல்ல, அதான் மத்தியம், உலகத்துடைய மத்தியமான இடம். அப்போ அந்த மத்திய ஒரு இடத்தை இஸ்ரவேலுக்காக தேவனை வாக்கு பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்படி, நான் உங்களை நடத்தி கொண்டு போவேன், அவர்களை கொண்டு போய் அங்க வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி அந்த நல்ல இடத்துக்கு அவர்களை கொண்டு போகும்படியாக அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து மோசே சொல்லுகிறார். நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்று சொல்றார். வேதத்தில் படிக்கும் போது தெளிவா நமக்கு என்ன நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு உங்களால சொல்ல முடியுமா? அவர்களுக்கு நல்ல தேசம் கானான். அவர்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் கானான் தேசத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. தேசம் கானான் கொண்டு போய் சேர்க்கிறது வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த தேசம் நல்லது என்று சொல்லப்பட அங்க என்ன அப்படி சிறப்பா இருந்ததுன்னா, அந்த வசனத்தில் சொல்லப்படுது 3:8 வாசிக்கும் போது, பாலும் தேனும் ஓடுகிற இடம். எது எது ஓடுகிற இடம்? ஒரு வீட்டுல உச்சிதமான ஆசீர்வாதத்துல 2 குறிப்பிடலாம். ஒன்று பால், இன்னொன்று தேன். ஒரு வீட்டுல சிலர் சொல்லுவாங்க, பால் வாங்குறது கூட பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. உச்சிதமான ஆசீர்வாதங்களையும் வேதம் சொல்லுகிறது. 65வது சங்கீதத்துல 11-12 வசனங்களோட வாசிக்கும் போது, வருஷத்தை கர்த்தர் நன்மையால் முடிசூட்டுகிறார், பாதைகள் நெய்யாய் பொழி. அப்போ உச்சிதமான ஆசீர்வாதம் என்பது என்னது? நெய்யின்னு சொல்லப்படுது. அப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எந்த தேசம்? அது செழிப்பான தேசம். இஸ்ரவேல் தேசத்துல பால் கறக்கிறதுக்கு மாட்டுல இருந்து பால் பீச்சு லேட் ஆகுனா தன்னாலே வடியும். என்ன செய்யும்? ஒரு பசுல இருந்து 14 லிட்டர் அளவுக்கு ஒரு
பசுல இருந்து 14 லிட்டர் அதிகபட்சமா 14 லிட்டர் அளவு பால் எடுக்க முடியும்னு சொல்றாங்க அந்த தேசத்துல. நாங்க இஸ்ரவேலை குறித்து, இஸ்ரேல் தேசத்தினுடைய சம்பத்து ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு அசைன்மெண்ட் எழுதும்போது அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அங்க இருக்கிற பழங்களை குறித்து நிறுத்தி படிக்கிறோம். அங்க இருக்கிற ஆடு மாடுகள், அங்க இருக்கிற செழிப்பு, அங்க இருக்கிற பள்ளத்தாக்கு, அங்க இருக்கிற பனி நிறைந்த மலை, அங்கிருந்த பூக்கள், அங்கிருந்த தேன், அங்கிருந்த மரங்கள், அங்க இருக்கிறதான செல்வாக்கு, அங்க இருக்கிற மலை தேசமான பிரதேசங்கள், இதை பற்றி அதிகமாக நாம் அதை படிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அப்போ மிக சிறந்த தேசம், இந்த உலகத்துல மிக சிறந்த ஒரு தேசம் இஸ்ரேல் தேசம்னு சொல்றாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப ஏன் அப்படி இல்லைன்னா, கர்த்தருக்கு பிரியமாக ஜனங்கள் நடக்காதனால அப்படி இல்லை. ஆனா போய் பார்க்கும்போது கொஞ்சம் தேவ பிரசனம் நிறைந்த ஒரு இடமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, கவனிங்க. அவர்களுக்கு நல்ல தேசம் கானான், அவர்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் தேசத்தை கொடுப்பேன் என்பது, அவர்களுக்கு நல்லது என்று சொல்லப்படுது ஆசீர்வாதங்கள். அவன் நல்ல இடத்துல மட்டுமல்ல, நல்ல ஆசீர்வாதங்களும் தேவை. என்ன நல்ல ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க? அவங்க அனுபவிக்கத்தக்க பொருளாதாரம், அதுதான் நல்ல ஆசீர்வாதம். கவனிங்க, ஒரு மனுஷன் நல்ல இடத்துல இருந்தா மட்டும் போதாது, அங்க நலமான ஒரு வாழ்வு அவங்களுக்கு தேவை. ஸ்தோத்திரம். நல்ல இடத்துல இருந்தால் மட்டும் போதாது, நலமான வாழ்வு நமக்கு அவசியம். அவன் அவர்களுக்கு நல்ல தேசம் கானான், அவர்களுக்கு நல்ல வாழ்வுக்கான வசதிகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. பாலும் தேனும் ஓடுகிற பகுதி. நமக்கு என்னன்னு பார்த்தா, நமக்கு என்னன்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் சுவிசேஷம், 1 யோவான் நிருபத்தில் வாசிக்கணும், 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 யோவான் 2:25 வாசிங்க. 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தமா இருக்கிறது. நமக்கு எது ஆசீர்வாதம்? நமக்கு என்ன மேன்மை? நமக்கு எந்த இடம்? நித்திய ஜீவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாழ்வுக்கு நிரந்தரமான இடமா இருக்கிற நித்திய ராஜ்யமா இருக்கிற பரலோகம். ஆமென். அவர்களுக்கு பாருங்க, நல்ல வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த நல்ல வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? 63வது சங்கீதம் 3ஆம் வசனத்துல நல்ல வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள என்ன தேவைன்னு சொன்னா நல்ல வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 63:3 ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஆமா, கிருபை நல்லது. எது நல்லது? அவர்கள் சொன்னாங்க, நல்ல வாக்குத்தத்தத்துல பிரவேசிப்பதற்கு எங்கள் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, அதை எங்களை நடத்தி கொண்டு போகட்டும் என்று சொன்னாங்க. ஆமென். நல்ல வாக்குத்தத்தம், நல்ல கிருபை அவங்களுக்கு கொடுக்கப்படுது. சங்கீதம் 86:5 வாசிக்கிறோம். 86:5, சங்கீதம் 3:5. ஆண்டவரே, நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், நீ உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்றால் தேவனுடைய மன்னிப்பும், தேவனுடைய பராமரிப்பும், தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. அதுதான் கிருபை நல்லது. வாக்குத்தத்தம் நல்லது, அந்த வாக்குத்தத்தங்களை சோதரிக்க கிருபை நல்லது. அடுத்தது சங்கீதம் 105 வாசிக்கும்போது, 106:1 வாசிக்கும்போது, அல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை நல்ல கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 107:1 சொல்லப்படுது. கிருபையின் காலத்துல கிருபையை சேகரித்து, கிருபையை சேர்த்து, இனி வரும் கொடிய காலத்துக்கு தப்பித்து, ஆமென், கிருபைக்கு காத்திருந்து கிருபையை பெற்றுக்கொண்டு நல்ல கிருபையினால நல்ல தேசத்தை நம்ம அடைய முடியவர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் கிருபையை சார்ந்து கொண்டது போல நமக்கு கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவனை அடைய இந்த கிருபையின் காலத்துல கிருபைகளை நாமும் சோதரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ வேதம் சொல்லுகிறது, தேசம் நல்லது, வாக்குத்தத்தம் நல்லது, கிருபை நல்லது. சரிங்களா? தேசம் நல்லது, அந்த வாக்குத்தத்தத்துக்காக தான் தேசம் நல்லது, அங்க இருக்கிற ஆசீர்வாதங்கள் நல்லதுன்னு சொல்றோம். சரிங்களா? அப்படின்னா வாக்குத்தத்தம் நல்லது. ரெண்டாவது, வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேறும்னா கிருபையை பெற்றவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். மூன்றாவது, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அந்த கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிற நமக்கு அந்த முடிவாக என்ன நல்லதாக இருக்கிறது என்ற வேதம் சொல்லுகிறது. புலம்பல் 3:26 வாசிக்கும்போது, புலம்பல் 3:26, புலம்பல் 3:26, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. அப்ப ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது, ரட்சிப்பு நல்லது அப்படின்னா அல்லேலூயா. அப்படியே ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம். 3 காரியம். 1, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நல்லது. அவர் நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார்.
இரண்டாவது, நல்ல வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க தேவையானது கிருபை. அந்த கிருபை பற்றி சொல்லும்போது கிருபை நல்லதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. மூன்றாவது, கிருபையை சுதந்திரித்து காத்திருப்பவர்களுக்கு அவன் வாக்குத்தத்தமான அந்த ஆசீர்வாதங்களையும் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளையும் சுதந்திரித்துக் கொண்டவர்களுக்கு இறுதியாக கிடைப்பது ரட்சிப்பு. மூன்றாவது என்னது? அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? எத்தனை பேர் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நமக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, இந்த ரட்சிப்புக்காக நம்ம காத்திருக்கணும். கவனிங்க, அவங்க கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால், அவங்க வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று, முதலாவது அந்த தேசத்தை விட்டு விடுதலையாவதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டியதா இருந்தது. அந்த தேசத்தை விட்டு விடுதலையாவதற்கு அவங்களுக்கு என்ன அடிக்கப்பட வேண்டியதா இருந்தது? பஸ்கா ஆட்டுக்குட்டி. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ராத்திரியில யாருடைய வீடுகளில் நிலைக்கால ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீடுகளில் எல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது. சங்காரக்காரனை தூதனை தேவன் அனுப்பின போது அந்த வெட்டி சாய்கிற முதல் பிள்ளைகளை எல்லாம் சங்கரிக்கிற தூதன் அந்த எகிப்து தேசம் எங்கும் பிரவாகித்து வருகின்ற போது எல்லா வீடுகளில் உள்ள முதல் பிள்ளைகளை சங்கரித்தான். எல்லா வீடுகளில் உள்ள முதல் அதன் தலைச்சின் பிள்ளையாக பிறந்த எல்லா மிருகஜீவன்களையும் சங்கரித்தான். அதாவது முதல் பேரா எதெல்லாம் பிறந்திருந்தோ அத்தனையும் அவன் கொண்டு போட்டான். ஆமென். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடும்பங்களிலே அவை ஒன்றும் நடக்காம இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்ரவேலுக்காக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் போதுமானதாக இருந்தது. ஆமென். அப்போ இன்றைக்கு நம்முடைய விடுதலைக்காக நம்முடைய பாதுகாப்புக்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. அப்ப நம்மை கர்த்தர் இந்த உலகத்துல பாதுகாக்க போதுமானவர். அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த பஸ்காவை ஆட்டுக்குட்டியை அடித்து அவங்க அங்கிருந்து அதை முடிச்சுட்டு வந்தாங்க. அதோட விட்டுட்டாங்களா? அதோட முடிஞ்சது. பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அவங்க வந்து அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டது அதோட முடிந்ததா அப்படின்னா, ஆண்டவர் வந்து அப்படி விடல. என்ன சொன்னாரு? 9ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. 2ஆம் புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 2ஆம் வருஷம் 1ஆம் மாதம் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசேயை நோக்கி, குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவுள். இந்த பஸ்கா தான் முதலாவது ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு பஸ்காவாக புசிக்கப்பட்டது. அவங்க புறப்பட்டு வந்த உடனே அவங்க புறப்பட்டதுக்கே போதுமானதாக இருந்தது என்று சொல்லி விட்டுவிடக்கூடாது. இப்ப 2 வருஷம் ஆச்சு. என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் பஸ்காவை புசிக்கணும். அல்லேலூயா. பஸ்கானா என்னது? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த விடுதலை புறப்பட்டாங்க. அந்த பஸ்காவை நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீங்கன்னு சொல்வதற்கு அடையாளமாய், நீங்க கானானுக்கு போவதற்கு நீங்க குறிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக அதை நீங்க செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்ப மறுபடியும் 2ஆம் வசனத்தில், குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள் அப்படி சொல்லிட்டு, இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவர்கள், அதற்கு உரிய எல்லா கட்டளையின்படியையும் முறைமைகளின்படியையும் அதை ஆசரிக்க கடவர்கள் என்றார். அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டார். ஆமென். அதனால் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே அந்தி நேரமான வேளையிலே சீனாய் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால தீட்டுப்பட்டபடினால பஸ்காவை ஆசரிக்க தகாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்நாளிலே மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாதபடி நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள். மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்று சொன்னான். அல்லேலூயா. கவனிங்க, இந்த பஸ்காவை சில பேர் புசிக்க முடியாம இருந்தாங்க. என்ன காரணம்? சில வீடுகள்ல மரணம் நடந்தது. அந்த பிணத்தை அடக்கம் பண்ணியிருந்தாங்க, பிணத்தை தொட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க கேட்கிறாங்க, 1ஆவது மாதம் 14ஆம் தேதி பஸ்காவை ஆசரிக்கணும்னு சொல்றீங்க, நாங்க எல்லாம் தீட்டுப்பட்டுட்டோமா, பரவாயில்லையா, பஸ்காவை புசிக்கலாமா? நாங்க நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு பஸ்காவுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. சோத்ரம். அப்போ கேட்கிறாங்க. கேட்கும்போது மோசே என்ன சொல்றாரு? பொருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு கேட்கிறாரு. ஆனா கவனிங்க, பஸ்காவை ஆசரிக்காத இஸ்ரவேல் பாளையத்துல ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. அப்படி ஒருத்தர் இருப்பான்னா, ரட்சிக்கப்படாம சபைக்குள்ள வீணா விருதாவாக யாராவது இருப்பாங்கன்னா,
ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து எடுக்காம பஸ்காவை ஆசரிக்காமல் இருப்பாங்கன்னா இந்த வசனத்தை நம்ம வாசித்து கடைபிடிக்கணும், கண்டுகொள்ளணும். தோத்துறா என்ன சொல்றாரு? பொறுமைக்கு சொல்லிட்டு அடுத்த வசனத்துக்கு போகிறாரு. அடுத்த வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்றாரு. அவன் பேசிக்கொள்ளும் போதே கர்த்தருக்கு தெரியுது எல்லாம் சொல்றாரு. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஆகிலும் உங்கள் சந்ததியாராகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாண தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அதை அவன் 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரிக்க கடவர்கள். அதை புளிப்பில்லாத அப்பங்களோடு கூட கசப்பான கிரையோடு கூட புசித்து விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றிலும் வைக்காமலும் அதில் ஒன்றாகிலும் அதனுடைய எலும்புகளில் ஒன்றாகிலும் முறிக்காமலும் பஸ்காவை சகல முறைமைப்படியும் அதை ஆசரிக்க கடவர்கள். கவனிங்க, இப்போ இவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துருச்சு. திருவிருந்து எடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. என்ன செய்யறது? பஸ்காவை ஆசரிக்க முடியல. அதனால அவங்க சொல்றாங்க, கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, 1ஆம் மாதம் 14ஆம் தேதி முடியாதவங்க அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்கு ஆயத்தமாகுங்க. சொல்லுங்க, அடுத்த மாசம் என்ன செய்யுங்க. ஆனால் அதுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. கீழே அடுத்த வசனம் 11ஆம் வசனம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கூட்டம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கூட்டம் அவங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஒருவன் சுத்தமல்லவனமாய் பிரயாணம் போகாதவனமாய் இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்மா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடினால் தன் ஜனத்தார் இல்லாமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். அந்த மனிதன் தன் பாவத்தை பாருங்க. மறுபடியும் சொல்றாரு, ஒரு பரதேசி உங்களிடத்தில் தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளையின்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இதை ஒழுங்கா நம்ம செய்யணும். ஆனா அதை செய்யாத ஒரு மனிதன் பிரயாணமும் போகல, ஒருவன் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு துணிகரமா இருக்கிறான் அப்படின்னா கர்த்தருக்கு பலி செலுத்தாதனால அந்த ஆத்துமா ஜனத்திலிருந்து அறுபட்டு போகும்னு சொன்னாரு. நல்ல தேசத்துக்கு போவதற்கு, நல்ல வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்வதற்கு, நல்ல கிருபைகளை சுதந்திரித்துக் கொண்ட, நல்ல ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஆசரிப்பை நம்ம செய்ய வேண்டும். அது என்ன ஆசரிப்பு? பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். கவனிங்க, இன்னைக்கு நிறைய சபைகள்ல துணிகள் இருக்குது, நிறைய சபைகள்ல வேற விதமா துணிகள் இருக்குது. நிறைய சபைகள் என்ன செய்வாங்க? வாரம் முழுவதும் இஷ்டம் போல பாடுவாங்க, வாரம் முழுவதும் இஷ்டம் போல நடப்பாங்க. திருவிருத்துல வந்து தைரியமா உட்காருவாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பரிசுத்தமுடைய ஜெபம் பண்ண மாட்டாங்க, சுத்திகரிப்பு உண்டாகாத அப்படியே உட்கார்ந்து திருவிருந்து எடுப்பாங்க. அப்படி ஒரு பரிசுத்தம் இல்லாத கூட்டம் துணிகரமா திருவிருந்து எடுக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் பரிசுத்தமா இருப்பாங்க, என்னன்னே தெரியாத திருவிருந்து எடுக்க மாட்டாங்க, சபைகள் இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு கூட்டம். இந்த ரெண்டு விதமான துணிகரமான கூட்டமும் ஆத்மா நிச்சயமா அறுப்புண்டு போகும். அந்த ஆத்மா என்ன செய்யும்? உங்க வீடுகளில் நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டியது, உங்க வீடுகளில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது. இயேசுவானவர் சிலுவையில் மரித்து நமக்கு மீட்பை தந்து ரத்தத்தை சிந்தி இந்த ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டாம்? அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் வந்து அந்த ராபோஜனம் திருவிருந்து என்று சொல்லப்படுகிற காரியத்தில் பங்கு பெற்று அந்த பலியை செலுத்தி எனக்காக இயேசு பலியானீர் என்பதை நம்முடைய ஆத்தும நிவர்த்தி செய்வதற்கு நம்ம அதில் என்ன செய்ய வேண்டும்? ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி இல்லாவிட்டால் நம்ம இருப்போம், ஆனா நமக்குள்ள ஆத்மா உயிரோடு இருக்காது. நாம சபைக்கு வருவோம், ஆத்மா நமக்குள்ள உயிர் பெற்றிருக்காது, ஜீவன் பெற்று. அதனால ஆண்டுடைய பிள்ளைகள் ஆத்மா அறுப்புண்டு போகாதபடி நம்ம நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். நல்ல தேசத்துக்கு போவதற்கு நல்ல வாக்குத்தத்தம் இருக்குது, நல்ல கிருபை இருக்குது, என்ன இருக்குது? நல்ல ரட்சிப்பு கிடைக்க போகுது. இதற்கான ஒரு ஆயத்தம் நமக்கு இயேசுவானவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானை கொடுத்தது போல நமக்கு பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் காணாத ஒரு நல்ல ஒரு இடம், நீங்களும் நாமும் அனுபவிக்காத ஒரு நல்ல மேன்மையான பிரசவம் அடைந்த ஒரு இடம். ஆமென். கண்கள் காணவும் இல்லை, காதால் கேட்கப்படவும் இல்லை, இருதயத்தில் உணர்த்தப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை, நன்மையான இடத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை ஒருவராகியும் இழந்து போகக்கூடாது. அதுல ஒருவராகியும் என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்லும்போது, நீ இந்த மரத்தின் கனியை புசிக்கும் நாளில் சாகவே சொன்னாரு. இப்ப என்ன சொன்னாரு? நான் உங்களுக்காக அளிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று சொன்னாரு. அப்போ புசித்தால் கெட்டு போவீங்கன்னு சொன்னாரு, இப்போ புசியாம இருந்தா கெட்டு போவீங்கன்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு?
அல்லேலூயா. அதனால நான் நிறைய காரியங்கள் சொல்ல வரும் மனதில், ஆனால் சொல்ல ஸ்தோத்திரம் முடியல. அதனால நீங்க என்ன செய்ய, உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் என்ன செய்ய, கண்காணிகளா இருந்து உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு நல்ல பாதையை காட்டுவார். இயேசு எப்போதுமே நல்லவர், உங்களுக்கு நன்மை தான் செய்வார். ஆமென். சரி, இப்போ இந்த நல்ல தேவனுக்கு முன்பதாக நடந்து நல்ல தேவனுடைய கிருபையில் இருந்து நல்ல ஸ்தோத்திரம் கனி கொடுக்கிறவர்களாக நாம் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு 3 காரியம் சொல்லுங்க. நல்ல வாக்குத்தத்தம் இருக்குது, நல்ல கிருபை இருக்குது, நல்ல ரட்சிப்பு இருக்குது. நாம் ஸ்தோத்திரம் அந்த நல்ல வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? எரேமியா 6:16 வாசிங்க. எரேமியா 6:16 சொல்லும், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னா நல்ல வழியில நடவுங்கள். எதில் நடவுங்கள்? நல்ல வழி எது கேளுங்கள், பாருங்கள், உங்களோடு கூட விசாரியுங்கள். அந்த நல்ல வழியில நீங்கள் நடவுங்கள். அப்பொழுது நல்ல வழியில நடந்தால் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் எப்போதும் இருக்கும். ஆமென். நல்ல வழி எது என்று பார்த்து கேட்டு அதை நடந்தால் உங்கள் ஆத்மாவுக்கு நல்ல வழியில நடக்கணும். தீமையான வழியில நடக்கக்கூடாது. நல்ல வாக்குத்தத்தங்கள் போவதற்கு நல்ல வழியில நடக்கணும். ஸ்தோத்திரம். அடுத்தது சங்கீதம் 36:4 வாசிக்கும் போது, சங்கீதம் 36:4 அவன் தன் படுகையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து, அவன் நல்லதல்லாத வழியில, அக்கிரமக்காரன் நல்லதல்லாத வழியில நடக்கிறான், பொல்லாப்பை வெறுக்காது இருக்கிறான். நல்ல வழியில நடக்கணும்னா பொல்லாப்பை வெறுக்காது இருக்கிறான். ஆனா நாம் நல்ல வழியில நடக்கணும். நம்முடைய சிந்தனை நன்றாக இருக்கணும். நல்ல வழியில நடந்து நித்திய ஜீவனுக்கு போவதற்கு நல்ல வழி எது? நல்ல வழி யாரு உங்களுக்கு தெரியுமா? நல்ல வழி இயேசு என்ன சொன்னாரு? நானே வழியும். சரி, இயேசு இருக்கிற வழியில எப்படி நீங்க நடப்பீங்க? இயேசு காட்டுற வழியை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? வசனத்தை கை கொண்டா நல்ல வழியா? எந்த வசனத்தை கை கொண்டா நல்ல வழி? கற்பனைகளை கை கொள்ளணுமா? 613 பிரமாணங்களை கை கொள்ளணுமா? நல்ல வழியில நீங்க எப்படி நடப்பீங்க? என்ன புரியல? நல்ல வழி எப்படி உங்களுக்கு தெரியும்? நல்ல வழி என்பதை உங்களால எப்படி புரிந்து கொள்ள முடியும்? வாசிங்க. 143வது சங்கீதம் 8-9 வசனங்களை வாசிக்கும்போது, 8-9 வசனங்களை வாசிக்கும்போது, அதிகாலையில ஒரு கிருபையை கேட்கப்படும். உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பி. நீங்க கேட்கணும் ஒவ்வொரு நாளும். அதிகாலையில கிருபை கேட்கப்படும். அதிகாலையில் எழுப்பி என்ன கேட்கப்படுங்க? நல்ல வழி எது என்று கேளுங்க. நல்ல வழி எது என்று காலையில கேளுங்க. ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் கேட்டா போதுமா? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அதிகாலையில் கிருபையை கேட்கப்படும். கிருபையில எழுப்பி எங்களை நேர்ந்தோம். உண்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பி. ஒவ்வொரு நாளும் காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். அடுத்த வசனம், கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவையும் உம்மை போரிடமாய் கொள்கிறேன். அடுத்த வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலோ. நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நட. நல்ல ஆவியானவர் தான் நல்ல வழியில நடத்துவார். ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? நல்ல ஆவி எனக்குள்ள வந்து நல்ல ஆவி செம்மையான வழி நடத்து வராங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். நீங்க நடக்கிற வழியெல்லாம் நல்ல வழின்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஒரு நாள் முழுவதும் நடந்துச்சு, மாலை வந்து ஒரு நோட் எடுத்துட்டு நான் நடந்த வழியெல்லாம் நல்ல வழியில எத்தனை பேரால் எழுத முடியுமோ அவங்க வந்துச்சு நீங்க நல்ல வழியில் நடந்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் சொல்லுவார். அப்படி சொல்ல முடியுமா? நம்ம நல்ல வழியில் நடந்துங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே ஆவியானவரே நல்ல வழியில் நடத்து. அப்ப நல்ல இடத்துக்கு போகணும். நல்ல வாக்குத்தத்தம் இருக்குது, நல்ல கிருபை கொடுக்கப்படுது. காலையில அவைகளை பெற்றுக்கொண்டு நல்ல வழியில நடப்பதற்கு ஆண்டவரிடத்துல நல்ல ஆவியால் நிரப்பப்பட்டு நடக்கப்படணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தணும். பரிசுத்த நம்ம என்ன செய்யணும்? அது ஒரு உதாரணம் ஒரு சொன்னார், நல்ல அழகா இருந்தது. உங்களுக்கு வழி தெரியாது. இப்போ ஒரு ஆள் நான் கற்பனை விட்டோம். இப்ப நம்ம டைம் கிடையாது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம செய்யணும், டைம் கிடையாது. ஒரு பிள்ளைங்க பின்னாடி அந்த ரோட்ல போய் நிற்கிறோம்.
கண்ணுல துணியை, கருப்பு துணியை போட்டு கட்டி விட்டுறோம். சரிங்களா? இப்போ நாம அப்படித்தான் இருக்கிறோம். இப்போ நல்ல வழி எதுன்னு தெரியாம, நம்ம நல்ல வழி எதுன்னு தெரியுமா? தெரியாது. அது போல அந்த பிள்ளை கருப்பு துணி போட்டு கட்டி விட்டுட்டோம். ஆனா நல்ல வழி நடத்துறதுக்கு ஆவியானவர் இருக்கிறார். அப்படியே அதே போல நல்ல வழி நடத்த நான் இங்க இருக்கிறேன் சாமி. இப்போ அங்க இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கு. நான் கூப்பிடுறேன், பேரை சொல்லி கூப்பிடுறேன். ஒரு ஆளு ஜேம்ஸ் வைத்து கொள்ளுங்க. ஜேம்ஸ் நிற்கிறாரு. ஜேம்ஸ், நீ நல்ல வழியில நடக்கணும். கண்கள் கட்டப்பட்டிருக்கா, அவனுக்கு வழி தெரியல. இப்ப கவனி, நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ வந்து அப்படியே வந்து லெஃப்ட் சைடு திரும்பு. கொஞ்சம் லெஃப்ட் சைடு திரும்பு. திரும்பிட்டியா? திரும்பிட்டு 2 அடி முன்னால வா அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி முன்னால லெஃப்ட் சைடு. நான் அந்த ரைட் சைடு திரும்பிட்டேன். சரியா? லெஃப்ட் சைடு திரும்புன்னு சொல்லிட்டு 2 அடி முன்னால வான்னு சொல்றேன். 2 அடி வந்தாச்சு. முன்னாடி அங்க ஒரு வரப்பு இருக்கு. அப்போ இப்போ என்ன செய்ய? 2 அடி முன்னாடி வந்துட்டியா, அப்படியே நிக்கிறியா? அப்போ அப்படியே வந்து ரைட் சைடு, முதல்ல லெஃப்ட் சைடு திரும்பியா, அப்ப ரைட் சைடு திரும்புன்னு சொல்றாரு. ரைட், அந்த சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டு அப்படியே ஒரு 5 அடி முன்னால வான்னு சொல்றாரு. 5 அடி முன்னால வந்தாச்சு. 5 அடி வந்திருக்கிறாரு. சரியா? உனக்கு முன்னால ஒரு கல் இருக்கு. அந்த கல் இருக்கிறதுனால உன் வலது காலை இயல்பா வைக்கிறத விட ஒரு காலை மேல தூக்கி என்ன செய், மேல இல்லைன்னா உன் கால் இடறிடும். அதுன்னு சொல்றாரு. வச்சு சொல்லியாச்சு. அப்படியே சார் நேராவா, 10 அடி தூரம் நேராவா. அப்போ ஒவ்வொரு முறையும் வார்த்தையை கேட்டு கேட்டு நடக்கணும். கவனிங்க, அவன் சரியான பாதைக்கு போகணும்னா கண்ணுல கட்டப்பட்டிருக்கிறவன், பாதை அறியாதவன், ஒவ்வொரு அடிக்கும் சத்தத்தை கேட்டு கேட்டு காலை எடுத்து வைக்கணும். அப்படி வச்சுட்டு சொன்னாரு. வந்தாச்சு, வாசப்படி கிட்ட வந்துட்டாரு. வாசப்படியில இப்ப என்ன செய்யணும்னா அப்படியே கொஞ்சம் கீழே உட்காரு. முன்னாடி பாரு, காலை முன்னாடி கொஞ்சம் ஸ்டெப்ல காலை அப்படி தட்டி பாரு, ஒரு ஸ்டெப் இருக்கும். அப்படியே கீழே உட்காரு அப்படின்னு சொன்னா உட்காரணும். உட்கார்ந்துச்சு அப்படியே இந்த பக்கத்துல திரும்ப பார்ப்போம். நீ உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இந்த பக்கம் பின்னாடி திரும்புன்னு சொன்னா அவன் அப்படியே திரும்பி இந்த பக்கத்துல இப்ப எந்திரின்னு சொல்லும் போது எந்திரிக்கணும். இப்ப அப்படியே ஒரு 20 அடி நேரம் வா. 20 அடி நேரம் நடந்து 20 ஸ்டெப் வைன்னு சொல்லும் போது 20 ஸ்டெப் வைக்கும் போது நேரம் ஃபுல்பிட் கிட்ட வந்துடுறான். இப்ப வந்துச்சு, கண் கட்டப்பட்டிருந்தாலும் அவன் நேரம் அங்க வந்து நிற்கிறான். அப்படியே நீ நேரம் வந்திருக்கிறல்ல, திரும்பு திரும்பன்னு சொல்லும் போது திரும்பி அவன் பின்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது பாரு, காலை தட்டி பாருன்னு சொல்லும்போது அவன் தட்டி பார்த்துட்டு அப்படியே உட்காருனான். அவன் சரியான இடத்துக்கு ஆண்டவர் எந்த இடத்துல கொண்டு வர விரும்புறாரோ அந்த இடத்துல வந்து அமரபடியா சொல்றாரோ அந்த இடத்துக்கு சரியா வந்துட்டான். உட்காருன்னு சொல்லும்போது சரியான இடத்துல உட்கார்ந்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க இஷ்டத்துக்கு என்னுடைய இஷ்டத்துக்கு நான் நடந்துட்டு நல்ல வழியில நடக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஏசப்பா நன்றி, இப்படி சத்தத்தை கேட்டு எந்த வழியில நடக்கணும்னு சொல்லித்தாங்க. மனிதனுக்கு அவனுடைய பார்வைக்கு நலமான வழி உண்டு, ஆனா அவனுடைய முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா. மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனா அதனுடைய முடிவோ மரண வழிகள். அப்படி நடக்கக்கூடாது. ஏன் இஷ்டம், நான்கு என்ன செய்ய மாட்டேன், திருவிழா எடுக்க மாட்டேன், 4 ஆராதனைக்கு போக மாட்டேன், 4 ஆராதனை முடிச்ச உடனே என்ன செய்வேன், ஆண்டோடத்துல உட்கார்ந்து ஜெபிக்க மாட்டேன், ஏன் விருப்பத்தை படித்தான் போவேன் அப்படின்னு சொன்னா அந்த மனிதனை ஆண்டவர் நடத்த முடியுமா? கண்டிப்பா நடத்த முடியாது. அவரை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி நடத்தப்பட்டவங்க தான், அப்படி கீழ்படியாதவங்க தான் சில மனிதர்கள் இருந்த என்ன செய்ய முடியல, அவர்களால் கானான் தேசத்துல போய் கால் வைக்க முடியவில்லை. அப்ப முதல்ல நல்ல கவனிங்க, நல்ல வாக்குத்தத்தத்தை பெற, நல்ல கிருபையை கொடுத்திருக்கிற ஆண்டுக்கு முன்னால நடந்த நல்ல ரட்சிப்புக்குள்ள போக இப்ப என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது அந்த முதல் 3 சொன்ன இந்த அடுத்த 3 நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னது? ஆவியானவரிடத்துல நல்ல வழியில நடக்கும்படியாக சொல்லி கேட்கணும். எரேமியா 6:16 வாசித்தீங்க. நல்ல பாதை எவை என்று கேட்டு பார்த்து விசாரித்து நடவுங்கள். அல்லேலூயா. போறது இடத்துல நிறைய பேர் ஆலோசனை கேட்கறதே இல்லை. பைபிள் நிறைய படிச்சுட்டாங்க தெரியல. ஒரு காரியத்தை குறித்து இப்படி நீ சொன்னீங்க என்ன பாஸ்டர், இது எப்படி செய்வோம் இது, ஆனா நிறைய பேர் கேட்கறாங்க. வசன சந்தேகம் கேட்கறாங்க. ஒரு இடத்துக்கு போகணுமா, ஞாயிற்றுக்கிழமையில ஒரு பிரச்சனையா, ஒரு காரியம் எப்படி நான் போகணும், என்ன செய்யறது, இதை செய்யணுமே, என் சூழ்நிலை இருக்குது, சரி செய்யுங்க, கர்த்தர் உறவு கொடுப்பார், அவங்க நடத்துவார். அப்படி ஊழியக்காரர் சொல்லுகிற ஆலோசனை சிலர் கேட்கறாங்க. ஆனா சிலர் வந்து கேட்கறதே கிடையாது. சரியான இடத்துல சரியான ஒரு கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடக்குன்னா ஒரு நபர் வந்து அமர்ந்தா தான் அவங்க கூட ஆண்டவர் பேச முடியும். ஆமென். அல்லேலூயா. முதலாவது நல்ல வழி. முதலாவது என்ன கண்டுகொள்ளணும்? நாம நல்ல வழி நமக்கு தெரியாது. அதனால தான் பார்த்தோம் நல்ல பாதையில 143வது சங்கீதத்துல 10 அதாவது அந்த வசனங்களை நம்ம வாசித்து நல்ல ஆவியானவர் செம்மையான பாதையில் நடத்துவாராங்கன்னு கேட்கணும். நல்ல வழியில நடந்தா தான் என்ன செய்ய முடியும்? நம்முடைய இருதயம் நல்லதா இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 13:23 மத்தேயு சுவிசேஷம் 13:23 வாசிக்கும்போது நல்ல நிலத்தில்
விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் நல்ல நிலமா இருக்க முடியும். நல்ல வழியில் நடக்கிறவங்க தான் யாரா இருக்க முடியும்? நல்ல நிலமா இருக்க முடியும். நல்ல இருதயம் இல்லாத ஒருத்தரும் கத்தருக்காக கனி கொடுக்க முடியாது. நல்ல கவனிங்க, நல்ல இருதயம் இல்லாத ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது? கத்தருக்காக கனி கொடுக்க முடியாது. நல்ல இருதயம் உள்ளவர்கள் தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனமாகி அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு, ஓ வசனம் இப்படி சொல்லுதா, வசனத்தினுடையபடி நம்ம நடக்க வேண்டும் என்று ஆலோசனைக்கு அர்ப்பணித்து நடக்க முடியும். அப்போ நல்ல நிலமாய் நம்ம, அதாவது நல்ல வழியில நடப்பதற்கு ஜெபிக்க வேண்டும். நல்ல இறுதிக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். அடுத்தது மார்க்கு சுவிசேஷம் 4:20 சொல்லப்படுது. 4:20 வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30 1:60 1:100 பலன் கொடுக்கிறார்கள். இவங்க தான் நல்ல இறுதியம் உள்ளவங்க. போன வாரம் என்ன கேட்டோம்? பிரசவ ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது தெரியல. நல்ல ரசத்தை இதுவரைக்கும் ஆண்டு இதுவரைக்கும் இல்லாத ஒரு வாழ்க்கையை, என் வாழ்க்கையில என்ன கண்டேன்? என் வாழ்க்கையில பாதி பிரச்சனையா போயிடுச்சு. என் வாழ்க்கையில பாதி நிம்மதி இழந்து போனேன். என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் அவமானமா இருக்குது. என் வாழ்க்கையில அநேக காரியங்கள் தோல்வியா இருக்குது. என் வாழ்க்கையில அநேகம் பற்றாக்குறையோடு இருக்குது. என் வாழ்க்கையில நான் நினைத்தபடி ஒரு சக்சஸான வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியல. என் வாழ்க்கை தோல்வி அடைஞ்சது மாதிரி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை அந்த ரசம் தீர்ந்து போன ஒரு நிலையில் அந்த குடும்பம் காணப்பட்டது போல நீங்கள் நானும் காணப்பட்டாலும் கூட ஆண்டவர் இதுவரைக்கும் இல்லாத, இதுவரைக்கும் அடைந்த ஒரு காரியத்தை விட ஒரு மேலான நல்ல ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தர முடியும். என்ன சொல்லனா, ஒரு அடிமையா இருக்கலாம், வேலைக்காரனா இருக்கலாம், ஆனா நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக நன்றாக இருக்கும் என்றால், உண்மையா இருக்கும் என்றால், வேலைக்காரனாக நம்ம எப்போது இருக்க மாட்டோம். நம்ம எஜமான்களை அவர் மாற்றிக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீ உட்கார்ந்து வாசித்து பாருங்க, சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நிறைய வாக்குத்தத்தம். நீ வாழாகாமல் தலையாவாய், கீழாகாமல். அவ எப்பொழுது இருக்கிறது பாருங்களோ 1000 மடங்கு இப்ப அதிகமாகும்படி பெருக பண்ணுவேன். நீ ஞானத்துல சிறந்திருப்ப, உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், முத்திரை முதலமாய் மாற்றுவேன், இரட்டிப்பான நன்மை உனக்கு கிடைக்கும். ஆமென். அவர் சொன்னாரு, சகல ஜனங்களுக்குள்ளும் உன்னை ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ கையெடுக்கிற வேலையெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்படி எல்லாம் இவ்வளவு வாக்குத்தத்தங்களை நம்ம காண்டு கொடுத்திருக்கும் போது, ஒரு சாதாரண, ஒரு கீழான, ஒரு அடிமட்ட நிலைமையில, ஒரு பட்டு போன நிலையில, இது அறக்குறையான நிலையில ஒரு தேவ பிள்ளை கத்த விடவே மாட்டார். அப்ப நீங்க வாக்குத்தத்தங்களை, நல்ல வாக்குத்தத்தங்களை வைத்துக் கொண்டு நல்ல வழியை கேட்டு நல்ல ஆண்டவரிடத்துல நல்ல கிருபை பெற்று வாழ்கிறவர்களா இருப்பீங்கன்னா கர்த்தர் நல்லவராக இருந்து உங்களை நடத்துவார். நல்ல வழியில நடக்கணும்னா நல்ல இருதயம் வேண்டும். நல்ல வழியில நடக்கணும் என்ன வேண்டும்? நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல வழிபாடு நடப்பாங்க, இருதயத்தை பார்த்தா நல்ல இருதயமா இருக்காது. வழிதான் நல்லதா இருக்கும், இருதயம் பார்த்தா அத்தனையும் பொல்லாமல் இருந்ததா இருக்கும், பயங்கரமா இருக்கும். பார்க்கறதுக்கு பேசுவதற்கெல்லாம் நல்லதா தெரியும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருதயம் முழுவதும் பொல்லாப்பும், கசப்பும், அவன் வைராக்கியமும், கோபமும், சண்டையும், யுத்தங்களும் நிறைந்ததா இருக்கும். நிறைய பேருடைய இருதயத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா நீங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாத இருதயம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் கர்த்தருக்குள்ளே நம்ம பாக்கியவான்களா இருப்போம். அல்லேலூயா. ஆனா கசப்பான ஒரு இருதயம் தேவனுக்கு பிடிக்காது. வேதம் சொல்லுகிறது 12ஆம் அதிகாரம் எபிரேயர்ல, இந்த வசனம் நமக்கு எடுக்கல, இதெல்லாம் நமக்கு ஆவியானவர் சொல்லுகிற காரியம். 12ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கும் போது எபிரேயர் நிருபத்துல, ஆகவே ஒருவனும் 15ஆம் வசனம் 15 ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேறு முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். கவனிக்க, நல்ல வாழ்க்கைக்கு தான் நம்ம அழைத்திருக்கிறார். நல்ல கிருபை தான் ஆண்டவர் தராரு. நல்ல கவனிக்க, நல்ல கிருபை தராரு, நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, நல்ல வாழ்க்கைக்கு நம்ம அழைச்சிருக்கிறாரு. நீ நல்லா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க? நான் நல்லா இருக்கணும், ஏசப்பா விரும்புறாரு, நான் நல்லா இருக்கணும். அப்போ இப்படி இருந்தாலும் நம்முடைய இருதயங்களில கசப்பான வேர் முளைத்தெழும்பாதபடி நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம இருதயத்தை எப்போதும் சுத்தமா வைக்கணும். எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? நீங்க இருதயத்துல சுத்தமா இருப்பீங்கன்னா நீங்க ரொம்ப தைரியமா இருப்பீங்க, போல்டா இருப்பீங்க. அல்லேலூயா. ரொம்ப போல்டா தைரியமா இருந்தா மட்டும் போதாது, கொஞ்சம் ஞானமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆமா, அதான் வசனத்தை வாசிக்கிறோம்.
தைரியமும் நமக்கு பரிசுத்தமும் விசுவாசமும் சுத்தமும் நல்ல வழிகளும் தேவை. அதோடு கூட கொஞ்சம் ஞானமும் நமக்கு தேவை. அல்லேலூயா. எந்த இடத்துல எதை எப்படி எல்லாம் பேசணும்னு கற்றுக்கொள்ளணும். தாறுமாறா பேசிட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது. தைரியமா பேசுறதுக்கு எதை எங்கேயும் பேசிட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல இருதயம். எத்தனை பேருக்கு நல்ல இருதயம் இருக்கு? நீ சொல்லுங்க. உங்க இருதயத்துல கை வச்சு இந்த சப்ஜெக்டே நமக்கு இல்லை. ஆனா ஒரு 3 காரியத்தை சொன்னாரு. எனக்குள்ள இருதயத்தை நான் நன்றா வச்சிருக்கிறேன். ஆவியானவருடைய பிரசனத்துல தேவனுடைய பார்வையில எனக்கு இருதயம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கை. இல்லையா? இந்த கொடுமையில இப்படி நீங்க இருந்தீங்கன்னா சொல்றேன், நான் உங்களை நம்புறேன், நீ நல்ல இருதயம் உள்ளவன்னு சொல்லி உங்களால நீங்க சொல்ல முடியல. காலையில எழுதி ஜெபம் பண்ணணும். காலையில ஆண்டவர் தான் நம்ம இருதயத்தை சுத்தமா காக்கணும். இயேசு சொன்னாரு, நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களும் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களுமா இருக்கணும். யதார்த்தமா தான் பேசுறோம். யதார்த்தமா பேசும்போது கூட கவனமா இருக்கணும். சிலர்லாம் வார்த்தையில விழுந்து போயிட்டாங்க. நிறைய பேர் இடத்துல நிறைய பேர் விழுந்து போய் கிடக்குறாங்க. வார்த்தையில விழுந்து போனவங்க தான் அவங்க யதார்த்தமா பேசுவாங்க. அதை அவங்க பிடிச்சி பேசிப்பாங்க. இவங்க பேசுறத ரூட் ஒன்றா இருக்கும், அவங்க கேட்டது ஒன்றா இருக்கும். இவங்க பேசுறதை விட்டுட்டு அவங்க ஒன்று பிடித்து வைத்து கூட அவங்கள பல காரியங்களை தேவையற்ற காரியங்களை ஈடுபடுத்தி அவங்கள துன்புறுத்தி கொண்டிருக்கிற நிறைய காரியங்கள். அப்போ கபடற்ற இருதயமா இருக்கணும். பேசுவதை குறித்து கவனமா இருக்கணும். அப்போ இருதயம் சுத்தமா இருக்கணும். எந்த விதத்துல என்ன இருக்கணும்? பாடுற மாதிரி, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. சொல்லுமா? எதை குறித்தும் என்ன இல்லை, யார் மேலும் என்ன இல்லை. திரும்பி இருக்கக்கூடிய நாம எத்தனை பேர் இறுதி சுத்தமா இருக்குன்னா பயம் இல்லாம அவனை கை வைக்காம இருக்கிறீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீங்க சொல்லல எசப்பா இப்போதே சுத்திகரியும். இன்றைக்கு என் இருதயம் திருக்கும் கேடு உள்ளதும், என்னுடைய இருதயம் சந்தேகப்படக்கூடியதும், என்னுடைய இருதயம் மற்றவங்களை நிராகரிக்கக்கூடியதுமா இருக்குது. தயவுசெய்து மன்னிச்சிடும். ஆமென். சபைக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, தேவனுக்குள்ள, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆராதிக்கிறவர்களுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள நம்ம சொந்தத்தை காத்து வரணும். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அது கிடையாது. நான் சொல்றது சபைக்கு வெளியே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளியே அவங்க துன்மார்க்க பாதையில அதை நம்ம சொல்ல வரல. அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஆண்டு சொல்லவே இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்ளலையா, உங்களை புரிந்து கொள்ள முடியல, உங்களை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியலையா, காலில் உள்ள தூசியை லைட்டா தட்டிட்டு போயிட்டே இருக்கு. அவங்கிட்ட போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணணும் கிடையாது. உன் நீதி விளக்க பண்ண அவசியம் கிடையாது. உன் உண்மை தன்மை அவங்களிடத்துல நிலைநாட்டணும் கிடையாது. காலில் தூசி மட்டும் தட்டிட்டு போயிரு. சொல்லுங்க. உங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க. அங்க போயிட்டு நீங்க பெரிய ஒப்பரவாக்கி. சில நேரத்துல ஒரு வழிகாரர் சொன்னாரு, என்னை நம்பாதவங்க இடத்துல என் முழு இறுதியை நான் வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கேன். எப்படி பாருங்க அந்த வார்த்தை. என்ன அநேக காரியங்களை நிறைய பேர் நம்புவதில்லை. ஆனா முழு இறுதியத்தை நான் வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட நம்பாத மக்களிடத்துல என்ன பேசினாலும் உங்க இறுதியத்தை குறித்து சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. உங்க நீதியை நிலைநாட்ட முடியாது. ஆனா நமக்குள்ள நம்ம சொந்த இறுதியத்தை காத்துக்கொள்ளணும். சொல்லுங்களேன். அப்போ நல்ல வழியில நடக்கணும். நல்ல இருதயமா இருந்தா தான் நடக்க முடியும். மூன்றாவது, நல்ல இருதயம் இருந்தா தான் நல்ல கனியும் எடுக்க முடியும். மத்தேயு 3:10, 7:17. மத்தேயு 3:10 வாசிங்க. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆமா, மனம் திரும்புங்கள், நல்ல கனி கொடுங்கள். நல்ல வழியில் நடக்கணும், நல்ல இருதயமா இருக்கணும், நல்ல வசனத்தை கேட்கணும், ஆண்டவருக்காக நல்ல கனி கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீங்க நல்ல கனி எப்படி கொடுப்பீங்க? பக்கத்துல சில சபையில போய் பாருங்க. காணிக்கை பெட்டியை பார்த்தாலே அவங்க விசுவாசி எப்படி இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். காணிக்கை பெட்டி அந்த ஸ்டூலை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சர்ச்சுக்குள்ள இருக்கிற சுத்தத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம நல்ல கனி என்பது கூட ஒரு ஒளிக்காரர் திராட்சை ரசம் வாங்க போலான்னு சொன்னாரு. போவாசன் அங்கே போயிட்டு கிரேப்ஸ் ஜூஸ் வாங்கினாங்க. நான் சொன்னேன், ஜூஸ் எல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம், நாங்களே தான் போடுவோம். இந்த மாதிரி பழக்கம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அப்படி போடலாமா, எனக்கு ஒரு நாளைக்கு போட்டு கொடுக்கல, நான் திருவிழத்துக்கு கொடுக்கணும். நீங்கள் 1 கிலோ திராட்சை ரசம் பழம் மட்டும் வாங்கி கொடுத்தா நான் போட்டு தரேன் ஜூஸ் அப்படின்னு சொன்னேன். அப்படி செய்வோம். இப்போ 2 வாங்கிட்டீங்க என்ன இல்லை, இது 2 பாட்டிலுக்கு ஒரு விசுவாசி பொருத்தம் பண்ணி காணிக்கை கொடுத்துட்டாங்க. திருவிருந்துக்கு அந்த ரொட்டிக்கும் அந்த இருக்கிற டைப்ஸுக்கு கூட விசுவாசிகள் காணிக்கை கொடுத்து அந்த அளவுக்கு தன்னுடைய பங்கை ஊழியத்தில் காட்டுகிற விசுவாசிகள் சபையில் இருக்கிறாங்க. சொல்லுங்க, இந்த மாசம் திருவிருந்துக்கு எவ்வளவு பாசையா செலவாகும்? நான் செய்வேன் பாருங்க. அவங்க சபையில் அவங்க ஒவ்வொரு மாதமும் அப்படிதான் செய்வாங்க. நான் கேட்டேன், பொய்யில தேவ சமூகத்தில் நின்று கொண்டு சொல்றேன். அந்த அளவுக்கு நல்லா கனி கொடுக்கணும். அந்த பிள்ளைகள் ஆண்டு பரவத்தில் பார்த்து கொண்டே இருப்பாரு. ஒரு
திராட்சரசத்தை என்னுடைய நாமத்தினால கொடுக்கப்படுகிற அந்த திருவிருந்தை அவர்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி அதெல்லாம் பங்கு கொள்றாங்கல்ல அப்படின்னு ஆண்டு பார்க்க மாட்டாரா? நல்ல கனினா என்ன தெரியுமா? வெளியே வராது சில காரியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஆனா அவங்க செய்யற காரியம் அவ்வளவு நேர்த்தியா இருக்கும். நல்ல கனி என்பது சோத்ராம் சொல்லுங்க. நிறைய பேருக்கு நல்ல கனி கெட்ட கனினா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஜெபம் பண்றா அது ஒன்று தான் நல்ல கனியே தெரியுது. அப்படின்னே போறோம். அப்படி கிடையாது. சோத்ரம் ஜெபம் பண்றது மட்டும் நல்லதில்ல, நிறைய கனி கொடுக்கணும், நிறைய நற்கரியை நம்ம செய்யணும். நிறைய பேருக்கு நல்லதும் தெரியல கெட்டதும் தெரியல. அது ஒரு பிரச்சனை சமயக்குள்ள நிறைய பேருக்குள்ள. உங்களுக்குள்ள அப்படி கிடையாது. நிறைய சமயங்களுக்குள்ள நல்லதும் தெரியல கெட்டதும் தெரியல. அப்படின்னு சொன்னாரு. இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. ஏசாயா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கும் போது ஏசாயா 5:20 இங்க நல்லதும் தெரியாம கெட்டதும் தெரியாம இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் பேச சொல்றாரு என்னவோ தெரியல. 5:20 தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திரிப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அல்லேலூயா. நல்ல சபையை குறை சொல்றான், நல்ல விசுவாசியை குறை சொல்றான், நல்ல ஊழியக்காரனை குறை சொல்றான், தீமையான சபையை நல்லதை சொல்றான், தீமையான ஊழியர்களை நல்லதை சொல்றான், தீமையான விசுவாசிகளை, தீமையான சபையை, தீமையான மனிதர்களை நல்ல கொண்டு சொல்றான். இவர்களுக்கெல்லாம் வேதம் சொல்கிறது ஐயோ. இவர்களுக்கு என்ன சொல்கிறது? எது நல்லதுன்னே தெரியல, எது நல்லதுன்னே புரிந்து கொள்ள முடியல. நன்மை தீமைதான், தீமை நன்மை என்று சொல்றான், எதுவுமே தெரியல அவனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்லதை கண்டுபிடிக்கிற ஒரு நாலேஜ் நமக்கு வேண்டும். நல்லதை சோதித்து பார்க்கணும். சொல்லுவாங்கல்ல, ஒரு பறவை பாலும் அந்த தண்ணீரும் கலந்து வைத்தாங்க, எதை மட்டும் உரிந்து குடிக்கிற தன்மை உள்ளதா இருக்குமா? ஆமா. சிலது வித்தியாசமே தெரியாது. பாலும் தெரியாது, பால் உள்ள தண்ணியும் தெரியாது. வெளுத்ததெல்லாம் பால், கருத்ததெல்லாம் பழமொழி தெரியாது உங்களுக்கு. நிறைய பேருக்கு வெளுத்ததெல்லாம் பால், கருத்ததெல்லாம் என்னது தண்ணீர் அப்படின்னு சொல்லி. கருப்பா இருந்ததெல்லாம் தண்ணீரியா, வெளுத்ததெல்லாம் பாலியா அப்படி குடிக்க நிறைய பேர் செத்து போனவங்க உண்டு. ஆமா, எல்லாருமே அப்போஸ்தலன் பவுலே சொல்லிட்டாரு, உங்களுக்குள்ள நிறைய கள்ளப்போதகர்கள் இருக்காங்க, நிறைய கள்ளர்கள் இருக்கிறாங்க, கவனமா இருங்க. நல்லவர்கள் இருக்கிறாங்க, இதை கண்டுபிடிக்க. கள்ளமான காரியங்களையும் நல்ல காரியங்களையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. நெகேமியா 5:9 நெகேமியா சொல்லும்போது 5:9 சொல்றாரு. நெகேமியா 5:9 இன்னும் நான் அவர்களை நோக்கி நீங்கள் செய்கிற காரியம் என்ன அல்ல. இவங்க நல்லவங்க தான், ஆனா செய்யற காரியம் எப்படிப்பட்டது? நீங்க செய்யற காரியம் நல்லதல்ல. நெகேமியா சொன்னார் ஜனங்கள். இப்படி சொன்னா நீங்க எத்தனை பேர் மனதில் ஏற்றுக்கொள்வீங்க? 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நெகேமியா பின்னும் நான் அவர்களை நோக்கி நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறதற்கும் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா என்று சொல்லி கேட்கிறாரு. இவன் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய ஜனத்துக்குள்ளே வட்டிக்கு வாங்கி நிறைய காரியங்கள்ல ஸ்தோத்திரம் பணத்தை கொடுத்தால், பொருளாதாரத்தை கொடுத்தால் வட்டி வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தீமையான காரியங்களை செய்தாங்க. அப்பதான் நெகேமியா சொன்னாரு, நீங்கள் செய்வது நல்லதல்ல. ஆமென். அல்லேலூயா. நம்ம நல்லவர்களா இருக்கும்படி, நல்ல காரியங்களை செய்யும்படி, நல்லதை பெற்றுக்கொள்ளும்படி, நல்லவர்களாக வாழும்படி, நல்ல கனி கொடுக்கும்படி, நல்ல இருதயம் உள்ளவர்களாக இருக்கும்படி, நல்ல வழியில நடக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வழிகாட்டி, நல்ல பாதையை காட்டி, நல்ல இருதயமாக்கி நம்மை கழுவி சுத்தமாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனசாட்சியே உங்களை குற்றமாய் இருக்குமானால், மனசாட்சியில் மேன்மையான ஒருவர் வந்து இருக்கும்போது நம்ம எதுவுமே பேச முடியாது. மனசாட்சியில குற்றமற்றவர்களா இருக்கும்படி நாடுகள், சுத்த இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள். என்ன புஸ்தகத்துல வாசிக்கும் போது 10:29 நல்ல வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். எதை பெற்றிருக்கிறோம்? நல்ல இடத்துக்கு நம்ம போக போறோம். நீங்கள் இது பரலோகம் என்பது நிறைய பேருக்கு அது எப்படி விவரிக்கிறதுனே தெரியாது. நிறைய பாஸ்டர்மாருக்கு அது தெரியாம தான் இருக்கிறோம். நிறைய ஊழியக்காரர்களுக்கு பரலோகத்தை விவரிக்கவே முடியல. பரலோகத்துல எப்படி இருக்குது, பரலோகம் என்ன மகிமை நிறைந்ததா இருக்குன்னு கொஞ்சம் தான் அங்க பார்க்க முடியும் வெளிப்படுத்தின விசேஷத்துல. ஆனா ஒரு அருமையான நல்ல இடத்துக்கு போகக்கூடிய நாம் நல்லவர்களா இருந்தால் மட்டும்தான் அங்க போய் இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நிறைய வசனங்கள் சொல்லப்படுது. நல்லவர்களாக நடக்கணும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பொல்லாதவர்களா இருப்பாங்க. நல்லதை செய்யக்கூடிய கிருபை வாங்கி வைத்திருப்பாங்க, பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்க. கிருபை ஆண்டவர் கொடுக்கிறாரு, தாளந்துகளை கொடுக்கிறாரு. ஒரு தாளந்தை வாங்கினோம்னு சொல்றோம். ஆண்டவரே, இந்த ஒரு தாளந்தை நீ கொடுத்து நீ விதைக்காத இடத்துல சேர்க்கிறவரும் அறுக்காத என்னது விதைக்காத, அதாவது தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் விதைக்காத இடத்துல அறுக்கிறவருமான தேவன் என்று நான் அறிவேன்னு சொல்றாரு. ஆமென்.
கவனிங்க. அப்படி சொல்லும்போது ஆண்டு சொல்றாரு, பொல்லாதவனும் எப்படிப்பட்டவன்? வசனம் தெரியாதோ, சோம்பலும் பொல்லாதவனும் ஆகிய இவனை கொண்டு போய் இருளும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல கொண்டு போய் கையும் காலும் கட்டி போடுங்கள் என்று சொன்னாரு. அப்புறம் எங்க கொண்டு போய் போடணுமா? இருளும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல. ஆனா கை காலும் கட்டி போடணும்னா அங்கேயும் போய் திருடியே இருப்பான், மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவான். ஆமாம். ஒருவேளை கை கால் கட்டப்படலாம் இவனை கொண்டு போய் போட முடியாது. அதனாலதான் கை கால்களை இவனை கட்டி கொண்டு போய் எங்க போடுங்கள்? இருளும் பற்கடிப்புமான நிறைந்த இடத்துல கொண்டு போய் போடுங்கள். நிறைய பேர் தாளங்களை வாங்கி வச்சுட்டு பொதுக்கி வச்சுட்டு பாட்டு பாடுற கிருபை இருக்கும், பிரசங்கம் பண்ற கிருபை இருக்கும், ஆராதிக்கிற கிருபை இருக்கும், சுவிசேஷம் சொல்ற கிருபை இருக்கும். அவன் அது எல்லாத்தையும் பொதிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு ஆளுக்கு பின்னாலே போவாங்க. போதும், அப்படி இருக்க கூடாது. சொல்லுங்க. ஒரு வாரம் எத்தனை பேர் சுவிசேஷம் சொன்னீங்கன்னா எல்லாரும் போய் ஆராதனை பண்ணிட்டு வரலாம்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவ்வளவு மயத்தாமொழிகளா இருந்தா என்னத்தான் வசனத்தை வச்சு உங்களுக்கு சொல்றது எனக்கு தெரியல. சோத்ரா பேசத்தான் செய்வாங்க, ஏசத்தான் செய்வாங்க, எதுக்குதான் செய்வாங்க. ஒரு ஆளுங்க கல்யாணம் வந்து வெட்டிட போறோம், அது மேல ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க சொல்றாரு, உங்களை சரீரத்துல கொலை செய்து அதற்கு மிஞ்சி ஒன்றும் செய்யக்கூடாதவர்களுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்க அவங்க போனாலும் சவால் விடலாம். என்ன சொல்லி வெள்ளிக்கு போனாலும் சொல்றாரு, நான் எப்படி வந்து தெரியுமா அந்த பதவிக்கு மிகுந்த திறமைத்தினால சம்பாதித்து சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ சார் பவுல் முன்னாடி கைதியா என்ன சொல்றாரு? என்ன சொல்ல தெரியுமா? நீ திறமைத்து கொடுத்து வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற, இந்த சிலாக்கியத்துக்காக பிறந்து நான் வந்து உங்களால் நிற்கிறேன் பார்த்துக்கூடாது. கை கட்டப்பட்டதை கூட வாயில ரொம்ப தெரியுமா, ரொம்ப தெளிவா பேசுறாரு. நல்லா கவனிங்க. நீ பேசுற பேசி கண்டே நிறைய பேர் வந்து அப்படியே ஆஃப் ஆகணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ராஜா பயமுறுத்துறான். என்ன சொல்லி? நான் யார் தெரியுமா? ராஜா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகுந்த திரவியத்தினால நான் இந்த இடத்துல உன்னை நான் நினைச்சா கொலைப்படலாம், உன்னை தனித்தா உன்னை நான் நினைச்சா தூக்கல போடலாம்னு சொல்லி நான் சொல்லுவானா? அவன் என்ன சொன்னா, நீ மிகுந்த திரவியத்தினால பிறந்தவன், ஆனா இந்த அதாவது இந்த பிரசனம் பண்ணுவதற்கான சிலாக்கியத்துக்காக பிறந்து வந்தவன் நான் என்று அவன் சொன்னான். அப்போ ஆணுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நல்ல இருதயம் வேண்டும். என்ன வேண்டும்? நல்ல சுவிசேஷம் சொல்லுவதா இருக்கணும், நல்ல கிருபைகளை பயன்படுத்துவதா இருக்க வேண்டும். பயப்படக்கூடியவர்களா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. கேட்போம், ஆனா வந்து எங்களுக்கு பயம் வந்துடும். கேட்போம், ஆனா வெக்கம் வந்துடும். கேட்போம், என்னன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? ஒண்ணுமே சொல்லாதே கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. மார்த்தாண்டத்துல 10 வருஷம் ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார், சுவிசேஷகர். அவர் 5 முறை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிச்சிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணி 5 முறை. நான் ஒரு கைப்பிரதி கொடுக்கும்போது பல முறை பார்த்துருக்கிறேன். ஒரு முக்கில் நின்று கொண்டு இருப்பாரு. நூற்றுக்கணக்கான மக்கள் வேக வேகமாக சந்தைக்கு போவாங்க, பஸ் ஏற போவாங்க, போய் கொண்டே இருப்பாங்க. அங்கே நின்று ஒரு பெரிய சொன்னா பையன் ஒன்று இருக்கு, அதை போட்டு தூக்கி உள்ள கையை இழுத்துக்கிட்டு கைப்பிரதி எடுத்து கொடுத்துட்டே இருப்பாரு. என்னன்னு கேட்டால் பேசவே மாட்டார். அடுத்த ஆள் கைப்பிரதி கொடுக்கறதுலே இருப்பாரு. நம்மளாம் அப்படி பேச வேண்டிய, ஏன்னா அங்கே பேசினாவே பிரச்சனை. அதனால தான் நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லும் போது கைப்பிரதி என்னன்னா இதை வாசித்து பாருங்கன்னு கொடுத்து போயிட்டே இருக்கணும். சௌத்ரா. அல்லேலூயா. அதனால ஆண்டுடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க. அவர் 5 முறை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கடைசியா 4வது 5ஆம் முறை, ஏன் இந்த சோழை விட்டு நீ போகவே மாட்டேன், இதை நான் சாதனை வரைக்கும் மாற்றவே முடியாதுன்னு சொன்னாராம். இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்தாலும் ஒன்று வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கைப்பிரதி கொடுத்து என்ன கேஸ் போடுவேன்? யார்கிட்டே கைப்பிரதி கொடுத்து நீ வாங்க மதத்துக்கு சர்ச்சைக்கான எடுத்துருந்தா கூட பரவாயில்ல, கையில கொடுத்ததுக்கு என்ன கேஸ் போடுவேன்? துணி கடைக்காரனும் டாக்ஸ் கொடுக்குறான், துணி கடைக்காரனும் விளம்பரத்தம் கொடுக்குறான், நகை கடைக்காரனும் விளம்பரத்தம் கொடுக்குறான், பல்லு வலி மருந்துக்கு விளம்பரத்தம் கொடுக்குறான், கை கால் வலிக்கு ஏதாவது மூட்டு வலிக்கு தைலம் கொடுக்குறவனும் விளம்பரத்தம் கொடுக்குறான். அது போல இதுவும் ஒரு நோட்டீஸ். இந்த விளம்பரத்தம் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன, யாரும் சட்டம் போட்டு யாராவது ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவாங்களா? பயப்படணுமா? அதற்கு சொல்றோம். அதனால சுவிசேஷத்தை சொல்ல பயப்படக்கூடாது. படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் உங்க கூட இருக்கிற பள்ளியில் உள்ள பிள்ளைகளுக்கு அன்போடு ஏசப்பா நல்லவர் என்பதை சொல்லித் தரணும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் சொல்லாம இருக்கக்கூடாது. ஆமென். நமக்கு நல்ல வாக்கு தத்துவம் இருக்குது. என்ன இருக்குது? நமக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. கவலைப்படாதீங்க. நல்ல இருதயமா மாற்றி கொடுங்க, நல்ல கனி கொடுங்க. உங்க வளர்ச்சிக்கு ஏற்ற கனிகள் இன்னும் வெளிப்படாம இருக்குது. 7ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்துல 7ஆம் வசனத்துல 18ஆம் வசனத்துல 17, 18, 19 வசனங்களை வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரத்துல இருக்கிறது கனியை, நல்ல கனியை தேவன் தேடுகிறார் சபையில. மேலும் 7:17 அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை. இப்ப நல்ல மரம் இல்லாம நீங்க நல்ல கனியை எப்படி கொடுப்பீங்க? நான் நல்லவன் நீங்க சொல்றீங்க, நல்ல கனியே இல்லை, எப்படி நல்லவன் காட்டுவீங்க? ஐயா உங்களை கேட்கிறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஸ்டூல் எடுத்து வச்சு ஒரு கேன் தண்ணி ஊற்றி அவன் வந்து என்ன செய்ய முன்னால ஒரு கேனை வச்சு கட்டிட்டு போறான். அந்த பேர் தனிதான் தண்ணி குடிக்கும். ஆனா விசுவாசிகள் சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, சாராயம் குடிக்கிறவங்க வீட்டுக்கு வருவான்.
ஏன் கேனை தான் தூக்கி போனோம், இயேசு நாமத்துல ஒரு 100 ரூபாய் செலவு தான் பண்ணுவோம் என்னன்னு. அவன் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. கப்பை தூக்கிட்டு போயிடுவான், கேனை தூக்கிட்டு போயிடுவான், ஸ்டூல் தூக்கிட்டு போயிடுவான்னு சொல்லி அவன் யோசிக்கல. அவன் யாரு? இயேசுவே அறியாதவன். நல்லவன். அவன் நல்லவன் சொல்றதுக்கே முடியாது. ஆனா அவன் நல்லது செய்ய நினைக்கிறான். நல்ல உள்ளத்துல தானே நல்லது செய்ய கனி வரும். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? நல்ல ஒரு கேன் தண்ணி வாங்கி வச்சா ஒரு 80 ரூபாய் கேனை தூக்கி போயிடும். எத்தனை மணி தூக்கி போடும்? நல்ல மனுஷன் தூக்கி தான் போட்டுவேன். ஒரு மரத்தடியில ஒரு ஸ்டூலை வாங்கி ஒரு செயினை போட்டு கட்டி நல்ல ஒரு வாட்டர் கேன் வாங்கி அந்த தண்ணியை எடுத்து வைக்க வழியில போறவங்க குடிச்சிட்டு போட்டோம். ஒரு தண்ணி கூட ஒரு நல்ல தண்ணி கொடுக்க முடியல. நீங்க நல்ல கனி எப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்ல முடியும்? நம்ம வீட்டுக்கு வந்தாலும் பாசிக்கு கொடுக்குறோம். அதே பெரிய பிரச்சனை. நானும் 5 வீட்டுல ஜோம் பண்ணிட்டு தண்ணி கொடுப்பானா தவிச்சு போய் வீட்டுல வழியில போகும்போது திட்டே போனேன். ஆண்டவரே தண்ணி இல்லப்பா, தண்ணி இல்லை. நானும் 3-4 வீட்டுல ஜோம் பண்ணேன். சோத்திரம், ஆசையா தண்ணி கொடுக்குறீங்களா? 2 வீட்டுல ஜோம் பண்ணி தொண்டெல்லாம் காய்ச்சிருக்குமே. அங்கிருந்து வீட்டுல கிளம்பும் போது 1/2 மணி ஆயிரம் வீட்டுக்கு வரதுக்கு ஆயிருக்குமே. கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. 3-4 வீட்டுல ஜோம் பண்ண மாதிரி தெரியுது. தண்ணியே கிடைக்கல. இப்போ அப்படித்தான் இருக்குது. ரொம்ப தாகமாயிடுச்சு. வழியில போகும்போது ஏசப்பா என்னதான் கனியோ, என்னதான் மரமோ, என்னதான் சொல்லிட்டு யோசிச்சுட்டே போக வேண்டியதா இருக்கு. ஃபண்டமெண்டலா அடிப்படையா தமிழ் கலாச்சாரத்துல ஒரு மனுஷன் வீட்டுக்கு உள்ள வந்தா ஜெபம் பண்றது ஆவியில தூண்டுறதெல்லாம் 2வது அப்புறம் வச்சுக்கலாம். அதெல்லாம் நம்ம பரவசம் அடைஞ்சு பரவத்துக்கு போறதெல்லாம் பரவ வச்சுக்கிடுவோம். முதலாவது பண்ணிட்டு தரையில நிற்கிறோம், தனிதான் படிக்கிறது நம்ம முதலாவது வரட்டும். அல்ல சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க. ஆமா, நமக்கு சோத்திரம். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சுபாவம். இதெல்லாம் பிரசங்கத்தில் தான் பிரசங்கத்துக்கு சொல்லியே விளங்கல, வேற எப்பதான் சொல்லி விளங்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க பிரசங்கத்திலேயே பாசியா சொல்றது எல்லாரும் கேட்பாங்க யூடியூப்ல. நான் கட் பண்ணிடுறேன், பிரச்சனை இல்லை. இந்த பாயிண்டே கட் பண்ணிடுவோம். அல்ல சொல்லுங்க பார்ப்போம். இந்த சபை இவ்வளவு மோசமா இருக்குதான்னு சொல்லி அதை கேட்கறவங்க தெரியாதவங்க கட் பண்ணிடுவோம். அப்படி பண்ண போடவே மாட்டோம், பிரச்சனை இல்லை. அல்ல சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் வீட்டுல வரும்போது தனியா உங்ககிட்ட நீங்க தான் நன்மை சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அங்க சொல்லி நாங்க பாசு தண்ணி கேட்டு குடிக்கிறேன். அதை வேற என்னப்பா புள்ளி கூட்டம் சொல்லவா? நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனி. சரி, நல்ல மரம் என்னைக்கு நல்ல கனி கொடுக்கும்? அப்புறம் எப்ப மாத்திக்கும்? வருஷத்துல ஒரு நாள் நல்ல கனி கொடுக்கும், அப்புறம் மாத்திக்கிடுமா? எப்பவுமே நல்லதுதான் செய்யும். 10 முறை வந்தாலும் பாசு தண்ணி குடிக்கிறான்னு கேட்கணும். சொல்லுங்க, சொல்லுங்க. அப்படி 10 முறை வந்தாலும் நல்ல கனி தான் இருக்கும். நல்ல மரத்துல என்னதான் இருக்கும்? நல்ல கனி. அப்போ 7:18 வாசிக்கும் போது 7:18 7:18 நல்ல மரம் நல்ல மரம் எப்படி கெட்ட மணி தண்ணி கொடுக்கும்? நீங்க எப்படி தண்ணி கொடுக்காம இருப்பீங்க? அல்ல சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கே வச்சுக்கலாம். முதல்ல நல்லது கெட்டது பிறகு சபை விட்டு வெளியே போகும். நமக்குள்ள வச்சுக்கலாம். நல்லதெல்லாம் என்னதான் செய்யும்? கெட்டது செய்யாது. செய்யுமா? எப்படி செய்யும்? தண்ணி கொடுக்காம இருக்குமா? அன்பு கூறாம இருக்குமா? ஒரு அன்பு காட்டி எங்களுக்காக வந்திருக்கிறீங்க, எங்களுக்காகவே நீங்க தியாகம் பண்ணிருக்கிறீங்க, உங்களை ஒரு மகிழ்ச்சியோடு முகத்தை பார்க்கிறது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. அப்போ நல்ல மரம் ஒருபோதும் கெட்ட கனி கொடுக்காதுன்னு நான் சொல்றேன். வேதம் சொல்லுகிறது நல்ல மரமா இருந்தா ஒருபோதும் என்ன செய்யாது? ஆமா, கெட்ட கனி கொடுக்காது. அடுத்து சொல்றாரு ஆண்டவர் திரும்ப சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. பாருங்க, அதை திரும்ப சொல்றாரு. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை. அடுத்த வருஷம் 19 நல்ல கனி கொடுக்க மரம் எல்லாம் எங்க போடப்படும்? வெட்டுண்டு. மத்தேயு சுவிசேஷத்துல அந்த 25ஆம் அதிகாரத்துல பெரிய ஒரு பாவம் பண்ணல, நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளப்பட முடியாது சொல்லப்பட்டவங்களுக்கு பெரிய பாவம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல. கிரமத்தை அக்கிரமமா மாற்றினாங்க. ஆண்டு சொன்னாரு கிரமமா செய்யாதவங்க அக்கிரமக்காரர். அல்லது சொல்லுங்க, கிரமம் என்னது? கிரமம்னா ஒழுங்கு. ஒழுங்கு அவ்வளவுதான். கிரமம்னா என்னது? ஒழுங்குமே நடக்கிறது எல்லாமே அக்கிரமம். கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க? நாகர்கோயில போன வாரம் ஒரு இடத்துல போகும்போது ஊருக்காரன் தான் அந்த வசனத்தை அதிகமாக சொல்லுவாங்க. கவனமா இருக்கியா? நீங்க தான் கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுற ஆளுங்க நீங்க தான். நாங்களாவது ஆண்டவரே கூப்பிடுவோம். அதுவும் சொல்லி இருக்கு லூக்கா சுவிசேஷத்துல. அதுவும் சொல்லி ஆண்டவரே கூப்பிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னா ஒண்ணு கேட்க மாட்டாங்க. இவங்க எப்போதுமே கெட்ட கனி தான் கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுவார்கள், ஆனால் கர்த்தர் நீர் யார் என்று அவர்களை கேட்பார். ஏன்னா சுபாவம் மாறல, நல்ல குணம் உண்டாகல, நல்ல மனம் உண்டாகல, நல்ல கனி உண்டாகல, நல்ல ஈவு உண்டாகல, நல்ல ஒரு பாசமான ஒரு நொறுங்கிய இருதயம் உண்டாகல. அல்லது சொல்லுங்க, கொடுக்குற ஒரு சபை என்றால் நல்லா யோசித்து பாருங்க. நல்ல ஒரு சபைக்கு அடையாளம் தான். ஒரு ஊழியர் சொன்னாரு, எங்க சபை வளர்ந்த சபை. எங்க சபையில அவன் 200 பேருக்கு மேல இருக்கிறாங்க, 300 பேர் பக்கம் இருக்கிறாங்க. இத்தனை பேரும் சேர்ந்து ஊழியத்திலே வாகனம் இல்லாத ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கார் வாங்கி கூட தீர்மானம் பண்ணலாம். நம்ம தான் ஒரு ஓட்டுற ஒரு வண்டி பார்த்தாவே அதை குறித்து யோசிக்க மாட்டோம், பைக்கு பார்த்தாவே யோசிக்க மாட்டோம். பாசுக்கு 13 வருஷமா பைக் ஓட்டுறாங்க, எப்படி இருக்குன்னு யோசிக்க மாட்டோம். நாம என்னது யோசிப்போம்?
சொன்னாரு, நாம் சபை என்றால் நம்ம நல்ல கனி கொடுக்கணும்னா, நம்ம நல்ல உண்மையானவர்கள் சொன்னா, நீங்க உண்மையா ஊழியத்தை நேசிக்கிறவங்க சொன்னா, கர்த்தருக்கு பிரியமானவங்க சொன்னா, ஒரு வருஷத்துக்கு நம்மளால முடியாது கிடையாது. சரிங்க, உங்களால முடியாதுன்னு நான் சொல்லல. நம்மை போல ஊழியம் செய்யறேன், கஷ்டப்படுகிற ஊழியத்துக்கு போக வர வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டு கொடுக்குற ஒரு நபருக்கு ஒரு வாகனத்தை ஏன் விருப்பம் ஒரு கார் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் உயர்த்தினீங்க கையை அப்படின்னு சொல்லும் போது, அப்படி கையை உயர்த்துறவங்க ஜோம் பண்ணுங்க. நம்மால் இயன்றது என்ன செய்வோம். அப்படி இது வரைக்கும் நான் 6 வருஷம் 6 கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றாரு. நம்ம ஒரு தண்ணி முன்னால ஜன்னல் கட்டி வைக்க சொல்றதுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல மரம் இயேசு நல்லவன் நம்ம சொல்றோம். ஆனா ஏதாவது நம்ம குறித்து ஏதாவது சொல்ல முடியுமா? நல்லா யோசித்து பாருங்க, நல்லா உட்கார்ந்து பாருங்க. என் இருதயம் நல்லது என் கிரியை தான் காட்டும். கிரியை காட்டாவிட்டா நல்லவர்னு சொல்லி நம்ம ஆராதிக்கிறன்றது நல்லவன் யாரும் சொல்ல மாட்டான் உலகத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து பாருங்க, வழியில் போறவங்களை கூப்பிட்டு ஒரு ஆகாரம் கொடுத்து பாருங்க, அல்லது யாரோ பரதேசியா கஷ்டப்படுறவங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன உதவி செய்ய பாருங்க. நீ யாருன்னு தெரியல, நீ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்பாங்க, இப்படி மனசு யாருக்குமே வராது, நீ யாரு அப்படின்னு கேட்பாங்க. கிறிஸ்தவங்களான்னு கேட்பாங்க. ஸ்தோத்திரம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் முடிக்கணும் தான் நினைச்சேன், 11 முடிக்கணும் தான் நினைச்சேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில முஸ்லீம் கஞ்சி வச்சு கொடுத்துறான். நான் ஒரு நாள் போகும்போது தான் கஞ்சி வாங்கி நானும் குடிச்சு பார்த்தேன். முட்டை பண்ணி ஊத்துறானா நல்லா இருக்காங்க. அவன் டெய்லி 1 கணம் 2 கணம் வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டு சத்து கஞ்சின்னு சொல்லி என்னென்னத்தையோ அதுக்குள்ள சுக்கு மிளகு என்னென்னவோ தானியெல்லாம் அரைச்சி டீயை மாறி கஞ்சி வச்சு முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வருகிற ஆளுங்களெல்லாம் கஞ்சி கொடுக்குறான். முஸ்லீம் அவன் யாருன்னு கேட்க நினைச்சேன். பக்கத்தில் உள்ளவங்க சொல்லிட்டாங்க முஸ்லீம் ஐயான்னு சொல்லி. அப்ப நம்ம அந்த மாதிரி செய்ய முடியுதான்? நான் சொல்றேன், ஒரு தண்ணி இந்த சர்ச்சை முன்னாடி வாங்கி கட்டி பார்ப்போம். நீ நல்லவங்க சொல்ல மாட்டீங்க. பாத்ரூமே கட்ட மாட்டோம் நாங்க. சரி, எப்படியா கேவலமா இருக்கக்கூடாது. இதெல்லாம் கட்டாயம் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன நான் பாக்குறேன், என்ன எங்கேயா பாஸ் மார்க்கெட்டு போய் சொன்னா பேச்சு தான் ரொம்ப வெள்ளையா இருக்குது, செயல் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அதை விட கேவலம் ஒண்ணு இல்லை. ஆமா, பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆதாரமாய் போவாதபடி எல்லாம் வச்சு நான் அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி என்னையே நான் சாட்சியா நிறுத்த விரும்புறேன். ஆமா, சொல்லுங்க. சமதானம். ஒரு விசுவாசி 10 விசுவாசி 20 குடும்பம் 20 குடும்பம் குவாலிட்டியான குடும்பமா இருங்க. அது போதும். உங்களை பார்த்து சாரமுள்ள வாழ்க்கை, ஒரு எஃபெக்டான வாழ்க்கை, ஒரு கனமான வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள நன்மை அன்றி வேற தீமையை யோசிக்காத ஒரு மனம், நன்மை செய்யறத மட்டும்தான் என் வாழ்க்கையில என் இயேசுக்காக தான் நான் வாழ்றேன். இதெல்லாம் யாருக்காக நான் பேசுறேன்? எனக்காகவா? உங்களுக்காகவா? சபைக்காகவா? இல்ல, இயேசு மகிமைப்படுவார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நமக்கு நல்ல கர்த்தர் இருக்கிறார், நல்ல வாக்குத்தத்தம் இருக்குது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் எதுவும் பேச விரும்புற உங்களுக்கு ஏன்னா கனி இல்லாத மனம் வெட்டப்படுறதுக்கு முன்னால நியாயத்திற்கு சில காரியங்களை சொல்லுவாங்க, சொல்லாம வெட்ட மாட்டாங்க. ஆண்டவர் எப்பவுமே ஒரு காரியத்தை பேசுவார், பேசிட்டே இருப்பார். பேசி செயல்படாத போதுதான் அந்த மரத்தை அவர் என்ன செய்வார்னா அந்த இடத்துல பிடிங்கி எடுப்பார், அல்ல வெட்டுவார். ஆமென். அதனால நல்ல கனி கூடாத மரங்கள் என்ன செய்யப்படும்? ஆமா, நல்ல மரம் கெட்ட கனிய கூடாது, கெட்ட மரம் நல்ல கனிய கூடாது. அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு போங்க, நீங்க நல்ல கனி கொடுத்துருவீங்க. சொல்லுங்க பாப்பா, வாய்த்திறந்து சொல்லுங்க பாப்பா. ஆமா, நான் நல்ல மனுஷன். நான் யாரு? அது சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. அப்படி சொன்னாதான் நம்ம மாற முடியும். நான் நல்லவன். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்குள் நல்லவனா இருக்க விரும்புறேன். இயேசுவே சொல்லிட்டார் நல்லவன். அதனால நீங்க நல்லவன் சொல்லிட்டே போனா நல்ல மரணம் சொன்னாரு. அப்ப யாரு? நல்ல நிலைமை சொன்னாரு, அது யாரு? நல்ல வாக்குத்தத்தம் சொன்னாரு, அது யாரு? நல்ல கடிதம் சொன்னாரு, அது என்னது? அப்ப ரொம்ப தாழ்மையாக்கி நீங்க கெட்டவனாக வாழ்றதுக்கு சாதகமாக பேசிக்கொண்டு போக கூடாது. நல்ல காரியங்களை செய்ய நாட வேண்டும். நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் இருக்குது, நல்ல பரலோகம் இருக்குது. பயப்படாதீங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. கர்த்தர் நன்மை உங்களுக்கு செய்வார். ஆமென். சொல்லுங்க. ஆமா, இயேசு நன்மை செய்கிறவராய் பிசாசு பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குறவராயும் எங்கும் சுற்றித்து நடந்தார். ஆமென். அப்படி நாமும் செய்வோம். அதற்காகவே சிலுவையில கல்வாரியில் அடிக்கப்பட்டு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. இயேசுவை பார்க்கும்போது இவர் மனுபுத்திரனா என்று பார்த்து புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அலங்கோலமாக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சரீரம். அவருடைய சரீரமே இவர் மனுஷன் தானான்னு சொல்லி உத்து பார்த்தாங்களாம். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்காங்க, அவருடைய சரீரம் இது தலை எது காலை எது, இது சரீரம் தானா மனுஷன் தானான்னு சொல்லி பார்த்தாங்களாம். அந்த அளவுக்கு அவர் அடிக்கப்பட்டார் சிலுவையில. இவ்வளவு நல்லவராக நம்மை மாற்றுவதற்காக சிலுவையில இவ்வளவு ரத்தத்தை செஞ்சு சதையெல்லாம் அப்படியே பிக்கப்பட்டு தொங்கப்பட்டிருக்குது. சரீரம் கை காலெல்லாம் ஆடுது, முகமெல்லாம் முடியெல்லாம் முகத்தை மூடி இருக்குது. முகம் எங்க இருக்குன்னே தெரியல. அந்த கேடு அடைந்தார். ஒரு வேதத்துல அந்த வசனம் சொல்லப்படுது, அவர் அந்த கேடு அடைந்து நமக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்தார். ஆமென். இந்த இயேசு நம்மை நல்லவர்களாய் மாற்றுவதற்காக தான். இந்த இயேசு நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுப்பதற்காக தான். இந்த ஆண்டவர் இப்படி பாடுபட்டது நல்ல ஜீவனை கொடுப்பதற்காக தான். நரகம் இருக்குங்க, அது பயங்கரம் பொடிதுங்க.
நானும் நினைக்கிற மாதிரி கிடையாது. விளையாட்டா இருந்து போயிட முடியாது. ஆகவே நித்திய ஜீவனுக்காக நம்ம கட்ட அழைச்சிருக்கிறாரு. அந்த நரக ஆக்கினையில் அவர் நின்று அவர் மீட்டிருக்கிறார். அதற்காக சிலுவையில் அவர் பாடுபட்டார். அது மறந்துடாதீங்க. நீங்க உங்க நேரத்தை மாற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நீங்க மாற்றி அமைக்கணும். ஸ்தோத்திரம். மாடு பருவம் வராது. மார்கரெட் சிஸ்டர் அலையை சொல்ல வரணும். தொழுவும் பரலோகத்துக்கு வராது. அலையை சொல்ல வரணும். என்னவோ தெரியல, உங்களை நேசிக்கிறதுனால உங்க பேர் என்ன சொல்றேன் சொல்லாம இருக்கவும் முடியல. சிந்தைக்கையாளே அவர் ரெண்டு பேரும் அவர் சொல்லாம இருக்க முடியல. ஆமா நீங்க ஆமா அந்த என்னது தொழுவும் வரும்போதுதான் மாடு வரும்போது நம்ம போவோம் முதல்ல அல்லது சொல்லுங்க. இயேசுவா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால எப்படியான ஆராதனை வந்து ஆண்டவர் பிடிச்சு கொண்டு ஓடிடணும். அவங்க ஒருத்தர் தான் சொல்றோமா, எல்லாரும் லேட்டா வரவங்க எல்லாரையும் சொல்லுவோம். அப்படித்தான் அவன் சொல்லுங்க. சத்தமாக சொல்ல பார்ப்போம். அவங்க அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். அதனால பேர் சொல்றேன். அதனால எல்லாரும் புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய நாமத்துல சரியான நேரத்துக்கு வரணும். ஆமென். வந்து ஆராதித்து ஆண்டவருடைய மகிமை பெற்றுக் கொள்ளுங்க. இயேசுவினுடைய ரத்தம் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல வாக்குத்தத்தம் நமக்கு பண்ணியிருக்காங்க. முதல்ல பண்ணிட்டு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா, ஜெபம் பண்ணிடுவோமா. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? நான் நல்ல மனுஷனாய் மாறணும். சொல்லுங்க, என் இறுதி நல்லதாக மாறணும். பிரசங்களை கேட்கறது மாத்திரமல்ல, ஆண்டவர் வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் கேட்ட வசனங்களை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை காட்டுங்க. தாழ்மை உள்ளவர்களை கிருபை அளிப்பார். ஆமென்.